அரசியல் கைதிகள் அப்படின்னு சொல்லி வரையக்குள்ள முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிற மக்களும் அதுக்குள்ளே பாதிக்கப்பட்டிருப்பினமா அப்படின்னு சொல்லி நான் இவ்வளவு நாளும் அறிஞ்சதே இல்லை. ஆனால் நேற்று கொட்டடி கோமகன் அவர்களுடைய இந்த குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நினைவு தினத்துக்கு போகைக்குள்ள தான் ஒரு முஸ்லீம் அம்மா தன்னுடைய வேதனையை சொல்லி அழுதுருந்தாங்க. அது ஒருக்கா தயவு செய்து பாருங்க. நீங்கள் சிறையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எல்லா போட்டாளிலுமே அவர் தாயத்தன்னுடன் சேர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எனக்கு 3 பிள்ளைகள், 3 பிள்ளைங்க படித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக இந்த உலகத்துல நான் செய்யாத தொழிலே இல்லை. அதிகமாக நான் கஷ்டப்பட்டு அரசாங்கம் தவறு செய்தவங்க நினைச்சா இந்த இலங்கையில யாருமே வெளியில இருக்க முடியாது. அனைவருமே சிறையிலாக இருக்கணும். தவறுகள் நடக்கிறது இயல்புதான். இந்த ஜனாதிபதிக்கு நான் கேட்டுக்கொண்டேன். அவரோட பொதுமணிக்குள்ள என்ன கணவரை விடுதலை செய்தார். ரொம்ப அவளோட இருக்கிறேன். நான் ஜனாதிபதி நேரில் சந்திக்கிறதுக்கு எத்தனையோ தடவை பல முயற்சிகள் எடுத்து தோல்வி கண்டுபட்டிருக்கேன். அவர் இந்த கைதிகள், அரசியல் கைதிகளை விடுதலை செய்வது வாக்குறுதி தந்து ஓட்டு கேட்டாங்க. நாங்கள் அவருக்கு ஓட்டு கொடுத்துருக்கிறோம். அந்த நம்பிக்கையோட என்கிட்டோ நாளைக்கோ சரி வந்துடும் அவங்களா காத்துட்டு இருக்கிறார். அதே போனதா இருக்க பிள்ளைகளும் படிக்கும் படிக்காமலும் அறையும் குறையும் அங்கே எங்கேயும் சீரழிஞ்சு திடீராங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் கல்வி தரமான பிள்ளைகள் இன்னைக்கு அவங்க இருக்க வேண்டிய நிலைமைகள் அரைக்குறையா முயன்ற அளவுக்கு அவங்கள படிக்க வச்சு வழி நடத்தி கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு ஜனாதிபதி அவர்களை நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். அவங்களோட பொதுமன்றத்துல கண்ணை காட்டி எந்த கணவனை விடுதலை செய்யும்படி மிக தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். உண்மையில் இந்த அரசியல் கைதிகள் என்ற பிரச்சனையில் முஸ்லீம் சமூகத்தவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று சொல்கிறது எனக்கு இதுதான் பொது விஷயம். உண்மையில் எனக்கு இன்றைக்கு தான் அந்த விஷயம் தெரிய வருது. சரி, அரசியல் கைதிகள் அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இலங்கையில் ஏற்பட்ட இந்த இன முரண்பாடுகளால் ஒரு அமைப்பு ஒன்று உருவாகிச்சது. அந்த அமைப்பு எங்களுடைய உரிமைகளுக்காக போராடிச்சது. அந்த அமைப்பை வலுப்படுத்திச்சினம், அந்த அமைப்பை வலுப்படுத்தினதுக்காக உதவி செய்தவங்க என்ற பேரில் கைது செய்யப்பட்டவங்க தான் இந்த அரசியல் கைதிகள். அதில் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி தன்னுடைய துன்பத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.